மர்ஹபா மக்களே, இந்தியா டு குவைத் விலாக் பாட்டாக பார்க்க போகிறீங்க. சென்னை டு மும்பை, மும்பை டு குவைத்து நான் கனெக்டிங் ஃப்ளைட்டில் வந்தேன். சென்னையில் என் போர்டிங் முடிச்சிட்டேன். நல்ல வேளை நான் போயிங்கில் போகலைங்க. இண்டிகோ மூலியமாக ஏர்பஸில் தான் வந்தேன். தென் ஃப்ளைட் மூவ் ஆகிடுச்சு. ஆஸ் யூஷுவல் விண்டோ சீட்டுன்னு ஜாலியாக இருந்தேன். அப்புறம் மும்பையில் ஃபாஸ்ட்டாக லேண்ட் ஆகிட்டேன். அப்படியே ஃப்ளைட்டில் இருந்து இறங்கி இண்டிகோ பஸ்ஸில் உட்காந்து என்ட்ரி ஆகி மாமாவை பார்த்துட்டு மெட்ரோவில் ஏறிட்டேன். மாமாவை லஞ்ச் கொண்டு வர சொல்லிவிட்டு டெர்மினல் 2லேருந்து டெர்மினல் 1 எனக்கு ரொம்ப தூரன்றதுனால அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் ஓடணும். அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் நடந்துகிட்டு இருந்ததுனால ரொம்ப டைம் ஆகிடுச்சுங்க. நான் 5 hours லே ஓவர் கேட்டிருந்தது ரொம்ப நல்லதுன்னு நினச்சேன். மும்பை ஏர்போர்ட்டில் டெர்மினல் 2லேருந்து டெர்மினல் 1 வரதுக்கு நீங்கள் ஆட்டோ யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மெட்ரோ தான் யூஸ் பண்ணணும். ஒரு வழியாக டெர்மினல் 2 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. நல்ல பிரியாணி சாப்பிட்டு கிளம்பிட்டேன். இமிக்ரேஷன் டைம் ஆகிடக்கூடாதுன்னு சீக்கிரம் உள்ளே போயிட்டேன். என்னோடய லக்கேஜை பாருங்கள், என்னால் தூக்கவே முடியல, அவ்வளோ வெயிட் எனக்கு. இமிக்ரேஷன் ப்ராசஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு டியூட்டி ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஒரு கிளான்ஸ் சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்டு, ஏன் வீடியோவில் இவ்வளோ கிளாரிட்டி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோன் அவ்வளோ ஷேக் ஆகுது, என் கையில் அவ்வளோ